Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So போன வீடியோவில் நான் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால அதில் கமெண்ட்ஸில் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனை எதுக்காக ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக எடுக்கிறோம், மற்ற எலிமெண்ட்ஸை எதனால் நம்ம கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக எடுக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. பட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ரொம்பவே லைட்டரான எலிமெண்ட். அந்த லைட்டரான எலிமெண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆக்சிஜனை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக எடுக்கலாம் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் ஒரு எக்ஸாக்டான மாஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கல. பிகாஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாஸை வச்சு தான் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் என்ன பண்ண போகிறாங்க, கம்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாக்டான மாஸ் கொடுக்கல. ப்ளஸ் அதில் சில ஐசோடோபிக் கான்சன்ட்ரேஷன் மிக்ஸ் ஆகிருந்தது. அவங்க எடுத்த அந்த ஆக்சிஜனில் ஐசோடோபிக் கான்சன்ட்ரேஷன் மிக்ஸ் ஆகிருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியலை, அவங்களால அது ஒரு ஸ்டாண்டர்டாக எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்பனை சூஸ் பண்ணாங்க. கார்பனை பார்க்கும்போது அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக 12 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுச்சு. அக்யூரேட்டாக 12 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அவங்களுக்கு ஃபைன் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் கார்பனை பற்றி என்ன அப்படின்னா அது ஹைட்ரஜன் மாதிரி ரொம்ப லைட்டராகவும் இல்லை, ஆக்சிஜன் மாதிரி ரொம்ப ஹெவியராகவும் இல்லை. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற எல்லா எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது கார்பன் தான் பெட்டராக இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்பனை ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக சூஸ் பண்ணாங்க. ஓகேவா. இதுதான் ஒரு டவுட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ். ஓகேவா. ஸோ வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ்னால் அதுக்கான ஃபார்முலா என்ன, weight by weight percentage கான formula weight of solute divided by weight of solution. ஸோ இங்கே சொல்யூட்டோட வெயிட்டும் கிராமில் இருக்கணும், சொல்யூஷனோட வெயிட்டும் கிராமில் இருக்கணும் இன்ட்டு 100. ஓகேவா. வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இப்போ இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன், இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் 98 weight by weight percentage NaCl solution. ஓகேவா. இதில் தான் உங்களுக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்படி எப்படி இந்த இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 98 weight by weight percentageன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் 98 கிராம் இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அர்த்தம். ஓகேவா. 98 கிராம் ஆஃப் NaCl இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். 98 கிராம் ஆஃப் NaCl இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். இங்கே வெயிட் ஆஃப் த சொல்யூட் என்னது, வெயிட் ஆஃப் த சொல்யூட் 98 கிராம். நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூஷன், வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் 100 கிராம். ஓகேவா. இப்போ நம்ம வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் ஃபைன் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ இங்கே வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 98 இஸ் ஈக்குவல் டு 2 கிராம்னு வரும். இது வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா வெயிட் ஆஃப் த சொல்யூட் அப்படிங்கிறது கம்மியான அமௌண்ட்டில் இருக்கும், வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் அப்படிங்கிறது அதிகமான அமௌண்ட்டில் இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து எதனால் இந்த சம்மில் வெயிட் ஆஃப் த சொல்யூட் 98 கிராம்னு அதிகமாகவும் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் 2 கிராமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எல்லா நேரத்துலையுமே வெயிட் ஆஃப் த சொல்யூட் வந்து கம்மியாகவும் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் வந்து அதிகமாகவும் இருக்காது. ஓகேவா. ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் மட்டும் வெயிட் ஆஃப் த சொல்யூட் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ரிலேட்டிவ் வெயிட் ஆஃப் த சொல்யூட் வந்து கம்பேர்ட் டு சால்வெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் மட்டும் வெயிட் ஆஃப் த சொல்யூட் கிரேட்டர் தென் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். இங்கே 98 வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் NaClன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் 98 கிராம் ஆஃப் NaCl இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இங்கே என்ன இருக்குது, சொல்யூட்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டட்
சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் கரெக்ட் தான், இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும். 98 கிராம் ஆஃப் NaCl இன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எதனால இங்கே சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது கம்பேர் டு சால்வெண்ட்னா இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், அதனால சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்பேர் டு சால்வெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு நீங்கள் கேட்ட டவுட்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ செகண்ட் டாபிக் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட், அது எதில் இருக்கணும்? கிராமில் இருக்கணும், டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், அது எதில் இருக்கணும்? ml இருக்கணும், இன்ட்டு 100. இதுதான் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 96 வெயிட் பை வால்யூம் பர்சன்ட் H2SO4 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 96 வெயிட் பை வால்யூம் பர்சன்ட் H2SO4 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 96 கிராம் ஆஃப் H2SO4 is present in 100 ml of solution. ஓகேவா? 96 கிராம் ஆஃப் H2SO4 100 ml ஆஃப் சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா தான் 96 வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ்க்கான அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு 96 வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ்னு வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் 96 கிராம் ஆஃப் H2SO4 இஸ் ப்ரெசென்ட் இன் 100 ml ஆஃப் சொல்யூஷன். இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த 96 கிராம் ஆஃப் H2SO4ங்கிறது என்னது? வெயிட் ஆஃப் சொல்யூட். இங்கே கொடுத்துருக்க 100 ml சொல்யூஷனுங்கிறது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தேர்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கான ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சொல்யூட் எதில் இருக்கணும்? ml divided by volume of solution ml தான் இருக்கணும், into 100. Volume of solute divided by volume of solution into 100. இப்போ நமக்கு 96 volume by volume percent HNO3 solution அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 96 ml of HNO3 is present in 100 ml of solution அர்த்தம். ஓகேவா? 96 ml of HNO3 is present in 100 ml of solution இதுக்கு அர்த்தம். இங்கே 96 mlன்னு கொடுத்துருக்கிறது என்னது? வால்யூம் ஆஃப் சொல்யூட். இங்கே 100 ml of solution கொடுத்துருக்கிறது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்ன அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரியணும். A plus B gives solution. ஓகேவா? A plus B வந்து சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா சொல்யூட், பிங்கிறது என்ன அப்படின்னா சால்வெண்ட். ஸோ சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தான் நமக்கு என்ன கொடுக்குது? சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுக்குது. ஓகேவா? A plus B gives solution. ஓகேவா? ஸோ சொல்யூட்டுங்கிறது A, பிங்கிறது சால்வெண்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். மோல் ஃப்ராக்ஷனை நம்ம எக்ஸ்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மோல் ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 1 divided by, இப்போ x1 ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 1 divided by டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இங்கே ஏங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஏங்கிற சப்ஸ்டன்ஸோட மோல்ஸை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்? NAன்னு கன்சிடர் பண்ணலாம். பிங்கிற சப்ஸ்டன்ஸோட மோல்ஸை NB அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ XA நான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் 1 NA divided by டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் NA + NB. இது XA ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இங்கே NA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இங்கே NA + NBனா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ நான் XB ஃபைன் பண்ணோம் அப்படின்னா XB இஸ் ஈக்குவல் டு NB divided by NA + NB. ஸோ இங்கே NBனா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்.
number of moles of solvent. இங்கே Na plus Nbனா என்னது total number of moles. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா XA divided by XB is equal to Na divided by Na plus Nb divided by Nb divided by Na plus Nb. So Na plus Nb cancel ஆயிடும். அப்போ என்ன வரும்? XA by XB is equal to Na divided by Nb. இது important relation. So இந்த first relation important plus இதுவும் important. Next இதில் ஒரு important condition என்ன அப்படின்னா XA plus XB அதாவது அந்த இதில் இருக்க அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்க டோட்டல் மோல் ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1க்கு ஈக்குவலாக இருக்கும். 1 கிராஸ் பண்ணி அது வராது. அதாவது XA plus XB is equal to 1. XA plus XB is equal to 1. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். சப்போஸ் உங்களுக்கு சம்மில் நீங்கள் XA ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இது மாதிரி அப்ளை பண்ணி XB ஃபைன் பண்ண வேணாம். XAவை என்ன பண்ணும்? 1ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XBயோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மோல் ஃப்ராக்ஷன் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபார்முலாவில் வால்யூம் ப்ரெசென்ட் ஆகி இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்காது? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலாவில் வால்யூம் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போது மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. பிகாஸ் கீழேயும் மோல்ஸ் தான் மேலேயும் மோல்ஸ் தான். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது யூனிட்லெஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். பிகாஸ் அது எதை டிபெண்ட் பண்ணி இல்லை? வால்யூமை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால இது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மொலாரிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மொலாரிட்டி. இது எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் எம்ல நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே மொலாரிட்டி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் M is equal to number of moles of solute divided by volume of solution in liter. ஓகேவா? இல்லை அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? M is equal to number of moles of solute divided by volume of solution in ml into 1000. ஓகேவா? இங்கே ml இருந்தால் என்ன பண்ணணும்? 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ml into 1000. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஷினில் டெசிமோலார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்னென்னு கன்சிடர் பண்ணணும்? 0.1 மொலாரிட்டி இல்லைனா 1/10 மொலாரிட்டின்னு கன்சிடர் பண்ணணும். 10 மொலாரிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 1/10 மொலாரிட்டி இல்லைனா என்னது? 0.1 மொலாரிட்டி. இல்லை உங்களுக்கு செமி மோலார்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா அது எப்படி கன்சிடர் பண்ணணும்? 0.5 மொலாரிட்டின்னு கன்சிடர் பண்ணணும். இல்லை அப்படின்னா 1/2 மொலாரிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஃபார் சால்விங் மொலாரிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த மொலாரிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? இது வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ மொலாரிட்டி நோட்னு போட்டு எழுதிக்குங்க. மொலாரிட்டி டிபெண்டன்ட் on volume. Molarity dependent on volume. அதனால என்ன பண்ணும்? it changes with change in temperature. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து molarity inversely proportional to temperature and inversely proportional to volume. Molarityங்கிறது inversely proportional to temperature, அது மாதிரி inversely proportional to volume. பட் டெம்பரேச்சர் வந்து இப்போ எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? வால்யூம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? மொலாரிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அண்ட் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா மொலாரிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா மொலாரிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் அதுங்களுக்குள்ள ரிலேஷன். ஸோ அங்கே என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸும் வந்து என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொலாரிட்டி அண்ட் நிறைய ஃபர்தர் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்க கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸில் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.